ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியா தேவ பிரசன்ன நம்ம மத்தியில் இந்நேர வரைக்கும் அசைவாடின கிருபைகளுக்காய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து நான் வெறுமையாய் வந்து வெறுமையாய் திரும்பி செல்லாதபடிக்கு ஆண்டவரே நீ எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி யாரெல்லாம் வீட்டில் ஜெபித்து விட்டு வந்தீர்களோ அவர் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இந்த நாளிலே பேச போகிறார். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்படியா இருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே இருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்று உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா அவன் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவர் நம்ம அடைக்கலமானவராய் நமக்கு தஞ்சமானவராய் இருக்கிறபடினாலே இந்த சூழ்நிலை மத்தியிலே நெருக்கப்படுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசும்படியாய் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வம் அவர் ஒருவரோடு கூட இடைப்படுங்க. ஆண்டவரே நீங்கள் ஒருவரோடு கூட பேசுங்க, அடிமையோடு கூட கர்த்தர் பேசுங்க. இந்த நாளிலே உடைய தெய்வீக வார்த்தையினாலே கர்த்தாவை நீர் எங்களை ஆறுதல் படுத்தும்படியாய் எங்களை உரிமைச்சை அடைய பண்ணும்படியாக நம்ம செபிக்கிறோம். மீதியான நேரத்தை நம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம். தேவன் பொறுப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இப்பொழுது நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர் என்கிறதான தலைப்பிலே நான் பார்க்க போகிறோம். யோனா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வந்து வாசிங்க. நான் யோனாவை குறித்தும் தாவீதை குறித்து 2 பேரை குறித்து மாத்திரம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நானே வாசிக்கிறேன். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆண்டவர் நம்ம நெருக்கப்படுகிறதான நேரங்களிலே நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ஆண்டவர் நம்ம சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அந்த யோனா என்ன பண்ணுறான்? என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு என்ன தரா? உத்தரவு அளிச்சுதான். யோனாக்கு ஏன் நெருக்கம் வந்தது என்று சொன்னால் 1ஆம் அதிகாரத்திலேருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் யோனா வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி. யாரு? யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆண்டவர் யோனா கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ என்ன பண்ணு, நினிவேக்கு போய் நினிவேயில் உள்ளதான ஜனங்கள் என்ன செய்றாங்க? நிறைய பாவம் செய்து அவங்களுடைய பாவம் என்ன செஞ்சிருச்சு? என் சமூகத்தில் வந்து எட்டிருச்சு. அதனால நினிவே நான் என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அழிக்க போறேன். அதனால நினிவே ஜனங்களுக்கு போய் என்ன செய்ய சொல்லு, இன்னும் 40 நாள் மட்டும்தான் என்ன செய்யுது இருக்குது. இந்த நினிவே பட்டணம் என்ன செய்ய போகுது? கவிழ்க்கப்பட்டு போகிறது. அப்படின்னா ஒன்றுமில்லாமல் போக போகுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி யோனாக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறார். ஆனால் யோனா என்ன பண்ணுறான்? அந்த 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்சீசுக்கு என்ன செஞ்சானா? ஓடி போகும்படி எழுந்து. ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருக்குதான யோனா என்ன செய்யறான்? ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவன் தான், ரட்சிக்கப்பட்டவன் தான், ஞானஸ்தானம் எடுத்தவன் தான், ஒருவேளை அபிஷேகம் என்ன செஞ்சிருக்கான்? பெற்றுக்கலாம். அப்படி இருந்ததுனால அவன் யாரு? ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அப்படிப்பட்டதான தீர்க்கதரிசி என்ன செய்யல? ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஆண்டவர் என்ன செய்யறாரு? நினிவேக்கு போய் அந்த ஜனங்கிட்ட என்ன சொல்லு, இந்த நினிவே நான் என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன்னு சொல்றாரு. ஆனா யோனா என்ன பண்றான்? ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காம கீழ்ப்படியாம ஆண்டோடைய சமூகத்தை விட்டு என்ன செஞ்சிடறான்? விலகி போயிடறான். அவன் என்ன பண்றான்? நினிவேக்கு போகாம தர்சீசுக்கு போறதான கப்பல்ல ஏறி தர்சீசுக்கு என்ன செஞ்சிடறான்? போயிடறான். அவனுடைய எண்ணெல்லாம் என்ன? நினிவேக்கு ஆண்டவர் போட சொன்னாரு, நான் தர்சீசுக்கு போயிட்டேன்னா என்ன அவர் என்ன செய்ய மாட்டாரு? கண்டுபிடிக்க மாட்டான்னு நினச்சிருப்பான் போல. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? யோனாவை என்ன செய்யல? விடலை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் படைத்தவர் மாத்திரமல்ல, நம்ம பூமியின் கடையாந்தரங்களில் போய் இருந்தாலும் அவருடைய கண்கள் நம்ம என்ன செய்யலாம்?
பார்க்கிறதா இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஏன்னா வெளிப்படத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்க என்ன செய்யுமா உலாவி கொண்டு. அப்போ ஆண்டவருக்கு மறைவா நம்ம என்ன செய்ய முடியாது, எங்கேயும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியா இருந்துதான யோனா என்ன பண்ணிட்டான், ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியாம நினிவேக்கு போகாம தர்சீசுக்கு போனான். ஆனா ஆண்டவர் அவன் என்ன செய்யற விடவே இல்லை. ஏன்னு சொன்னா ஆண்டவர் யோனாவை நேசித்தார். ரெண்டாவது ஆண்டவருடைய வேலையை செய்யும்படியாய் விசேஷ விதமாய் யோனாவை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, தெரிந்தெடுத்திருந்தார். அதே போலதான் இன்னைக்கு நாம உலகத்துல எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்மளை விசேஷ விதமா என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம என்னதான் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வழி விலகி போனாலும் கீழ்ப்படியாம போனாலும் ஆண்டவர் உண்மையாய் நம்ம நேசித்தால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டோம், நம்மள ஒரு நாள் விடவே மாட்டோம். எத்தனை துன்பங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரம் என்ன செய்யும், நம்மோடு கூட இருக்கும். அதான் தாவீது சொல்லும்போது சொல்றான், என் கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறபடி நான் என்ன செய்ய மாட்டேன், அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்னான். அப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை தாவீதுக்குள்ள என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. ஆனா அந்த யோனா என்ன செஞ்சான், அந்த ஒரு நொடி பொழுது ஆண்டவரை விட்டு நான் என்ன செய்ய போறேன், தூரம் போக போறேன்னு சொன்னா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அவன் தர்சீசுக்கு போகிறதான கப்பலில் ஏறின உடனே ஆண்டவர் என்ன செஞ்சா, அவங்க போன அந்த கடல்ல ஒரு பெரிய காற்றை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கட்டளையிட்ட உடனே கப்பல் என்ன செஞ்சிருச்சு, தடுமாற ஆரம்பிச்சு. அலைகளினாலே கப்பல் என்ன செய்யுது, தடுமாறுது. அந்த கப்பலை தர்சீசுக்கு போன எல்லா ஜனங்களும் என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. அடுத்து அந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் என்ன செய்யுங்க பாருங்க, படிச்சு பாருங்க. அந்த கப்பல் என்ன செய்யுது, ரொம்ப தடுமாறுது. உடனே கப்பல்ல உள்ள எல்லா ஜனங்கள் மாலுமி எல்லாம் என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க, நடுங்குறாங்க. என்னன்னு தெரியலையே, இவ்வளோ இது அலை என்ன செய்யுது, மோது நம்ம எல்லாம் என்ன செஞ்சிட போறோம், மடிச்சு போறோம் ஒரு பயத்துல கப்பல்ல உள்ளதான எல்லா சரக்குகளையும் அவன் கொண்டு போனான. இப்ப நம்ம சாதாரணமா ஒரு 2 நாள் 3 நாள் பிரயாணம் பண்ண என்ன செய்யறோம், உடுத்துருக்கு துணி எடுத்துட்டு போறோம், சொந்தக்கார வீட்டுக்கு போனா என்ன செய்யறோம், பலகாரம் எடுத்துட்டு போவோம், நம்ம வீட்டில் விளையிற காய்கறி ஏதாவது ஒன்று என்ன செய்வோம், சும்மா யாருமே என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அதே மாதிரி அந்த கப்பலில் தர்சீசுக்கு போனவங்க எல்லாரும் செய்கிறாங்க, நிறைய பொருட்களை கொண்டு போகிறாங்க. அந்த மாலுமி பண்ணுறான், நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கப்பல் என்ன செய்யுது, ரொம்ப பாரமாக இருக்கிறதுனால அசைதானால் நீங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருங்க, எடுத்து கடலில் போட்டு சொல்லி எல்லா ஜனங்களும் தனக்குள்ளே இருந்தான எல்லா உடைமைகளும் எல்லா பொருட்களும் என்ன செஞ்சுட்டாங்க, கடலை தூக்கி போட்டாங்க. ஆனாலும் கடலில் என்ன செய்யல, அந்த அமைதியிலே உண்டாகல. உடனே என்ன செய்யறாங்க, அந்த மாலுமி அவங்கவுங்க தெய்வத்தை பார்த்து என்ன செய்யுங்க, நீங்க வேண்டுதல் செய்யுங்க, ஒருவேளை நம்ம கடவுள் வந்து நம்மளை என்ன செய்வாரு, காப்பாற்றுவார் சொன்ன உடனே எல்லா ஜனங்களும் அவங்கவுங்க கடவுளை நோக்கி என்ன செய்யறாங்க, வேண்டுதல் செய்யறாங்க. 5ஆம் வசனம் சொல்லும்போதுங்க 6ஆம் வசனம், அப்பொழுது மாலுமி அவரிடத்துல வந்து 5ஆம் வசனம், அப்பொழுது கப்பல்காரர் பயந்து அவர்கள் தந்தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை செய்தான். அவன் என்ன செஞ்சான், ஆண்டோட சமூகத்தை விட்டு போனது மாத்திரமல்ல, கப்பல்ல போய் என்ன செஞ்சுட்டான், கப்பல் அடித்தட்டில் யாருக்குமே தெரியாம போய் என்ன செஞ்சுக்கிட்டான், படுத்துக்கிட்டான். உடனே என்ன செய்யலாம், எல்லா சரக்கெல்லாம் போட்டு எல்லாம் தூக்கி போட்டாங்க. ஆனாலும் என்ன செய்யல, கப்பலில் அந்த அலை மோதுறது தடுமாற்றம் நிற்கவே இல்லை. உடனே மாலுமி என்ன செய்யறான், பயந்தெல்லாம் அவங்கவுங்க கடவுள் என்ன செய்யுங்க கூப்பிடுங்கன்னு சொல்றான். அப்போதான் எல்லா ஜனங்களும் அவங்கவுங்க கடவுள் நோக்கி கூப்பிடும் பொழுது இந்த யோனாவை மாலுமி என்ன செய்யறான், பார்த்து அவனை பார்த்து கேட்குறான். அப்பொழுது மாலுமி அவனிடத்திலே வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன, எழுந்திரு, உன் தேவனை நோக்கி என்ன செய், உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அமிழ்ந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்ம என்ன செய்வா நினைத்தருவான்னு சொல்லிட்டு யோனாட்ட வந்து சொல்றாங்க. யாரு, கப்பல்காரர். கப்பல் மாலுமி சொன்ன உடனே யோனா என்ன செய்யறான், எச்ச உடனமும் அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, கடல் என்ன செய்யுது, கொந்தளிக்குது, நம்மளாம் மறித்து போகிறோம், நாங்களாம் இங்க பயந்து நடிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன செய்யறான், நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்கிறையே அப்படின்னு சொல்லிட்டு மாலுமி அவனை எழுப்புறான். நாமும் கூட என்ன செய்யறோம், நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, தேவைகள் வரும்போது, பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும் போது என்ன செய்யறோம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம். மற்ற நேரத்தில் ஏதாவது ஒரு சாக்கு ஜெபத்துக்கு வர்றதா இருக்கட்டும், செபிக்கிறதா இருக்கட்டும், வேதத்தை வாசிக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காரணத்தை என்ன செய்யறோம் சொல்றோம். அதே மாதிரி தான் இவனும் என்ன செஞ்சான், இந்த யோனாவும் ஆண்டவருக்கு மாத்திரம் நான் மறையல, இந்த கப்பலில் உள்ள ஜனங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. கப்பல் அடித்தட்டவே நல்லா அயர்ந்த நித்திரை, அவனுக்கு எந்தமே கவலையே இல்லாத மாதிரி என்ன செய்யறான்
ஆண்டவர் பார்த்தாரு. உடனே இவங்க என்ன செய்றாங்க, யாருனால இந்த பிரச்சனை நம்மளுக்கு வருதுன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லிட்டு சீட்டு எழுதி என்ன செய்யறாங்க, குலுக்கி போட்ட உடனேமா அது யோனாவின் பேரில் என்ன செய்யுது, விழுகுது. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை முன்குறித்தார் என்று சொன்னா, ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்தார்னு சொன்னா, அவனை கொண்டு பூமியில என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வாரு, நிறைவேற்றுவான். அப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னா ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகி போனதான அந்த யோனா அவனை கூப்பிட்டு கேட்கிறாங்க. அந்த 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த 9ஆம் வசனம், அதற்கு அவன், நான் அந்த மாலுமி கேட்கிறாரு, நீ யாரு, எங்க இருந்து வந்த, ஏன் இப்படி நடக்குது, உன் பேர்ல தான் என்ன செஞ்சிருக்கு, சீட்டு விழுந்திருக்குன்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், யோனா சொல்றான், அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே யாரா பயபக்தி உள்ளவன். அப்போ கூட அவன் என்ன செய்யல, ஆண்டவர் ஒரு நாளும் மறந்து போனாலும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதில் அவன் என்ன செய்யல, மறந்து. அவன் சொல்றான், வானத்தையும் இந்த சமுத்திரத்தை யார் உண்டாக்குனது, ஆண்டவர் தான் உண்டாக்குனாரு. அவரால் இந்த அலைகள் எல்லாம் என்ன செய்ய முடியும், அமர்த்தி போட முடியும் தான் அவன் சொல்றான். நான் கர்த்தருக்கு பயந்தவன், நான் அவருடைய பிள்ளை. இந்த வானத்தையும் இந்த சமுத்திரத்தை யார் உண்டாக்கினது, அவர் தான் உண்டாக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் சொல்றான், நீ ஏன் இப்படி பண்ணுன, நீ ஏன் அவர் சமூகத்தை விட்டு நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவன் சொல்லிடுறான், இந்த சமுத்திரம் அமைதியாக இருக்குன்னா என்ன செய்யுங்க, தூக்கி கடல்ல போட்டுருங்கன்னு சொல்லிடுறான். யோனா சொன்ன உடனே, யாருன்னா உயிரோடு இருக்கிறவங்கள கொல்ல சொன்னால் நம்மளுக்கு மனசு வருமா? ஒரு நாள் என்ன செய்யாது, சண்டைக்காராகவே இருந்தால் கூட அடித்து காயப்பட்டாச்சுன்னா, ஐயோ நான் ஏதோ கோபத்தில் என்ன செஞ்சுட்டேன் பண்ணிட்டு சொல்லுமா சொல்ல மாட்டோமா? அப்போ நம்ம இருதயம் என்ன செய்யாது, ஒரு நாளும் மனுஷனை சாவடிக்கிறது ஒத்துக்காது. உடனே இந்த ஜனங்கள்லாம் அந்த மாலுமி என்ன பண்ணா, ரொம்ப பயப்படுறான். ஏன் பயப்படுறானா, இவன் யாரு, யோனா யாரு, தேவனுடைய பிள்ளை. அதான் சொல்றான், நான் கர்த்தருக்கு பயந்தவன், நான் ஆண்டுடைய பிள்ளை, இந்த வானத்தை அவர் தான் உண்டாக்குனார், இந்த சமுத்திரத்தையும் அவர் தான் உண்டாக்குனார். அப்படிப்பட்டதான தெய்வத்துக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் சொன்னதுனால இந்த கப்பல்காரர் எல்லாமே என்ன செய்யறாங்க, இந்த யோனாத்துக்கு கடலை போடுறதுக்கு என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னு சொன்னா அவன் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த சமுத்திரத்தை வானத்தை உண்டாக்கின தேவனுக்கு நான் பயப்படுகிறவன் அப்படின்னு சொன்னதுனால தான். அப்போ இந்த வானத்தையும் இந்த சமுத்திரத்தை உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னா, நம்ம தூக்கி சமுத்திரத்தை போட்டோம்னா ஒருவேளை நம்மளை என்ன செஞ்சிருவாரு, நம்மளும் அமிழ்ந்து போகணும் ஒரு பயத்தில். அடுத்தடுத்த வசனங்கள் படிச்சிங்கன்னா அவங்க பயந்து போய் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தி யோனாத்துக்கு என்ன செஞ்சிடறாங்க, கடலை போட்டான். அவனே சொல்லிடுறான், உங்களுக்கு இந்த அமைதல் உண்டாகணும்னா நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை தூக்கி கடலை போட்டுருங்க. ஒருவேளை அவனுக்குள்ள என்ன செஞ்சிருக்கோம், நம்பிக்கை இருந்திருக்கும், ஆண்டவர் என்னை மீண்டுமா என்ன செய்வார், கொண்டு வருவாருன்னு சொல்லி. அதே போல தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் முதலாவது தவறு யார், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறதுக்கு நான் காரணமா, ஒருவேளை நமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்பேன்னு சொன்னா என்ன செய்யுங்கன்னா மன்னிங்கன்னு சொல்ல ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், முதலாவது மன்னிப்பு கேட்கறதுக்கு முதல்ல என்ன செஞ்சுக்கணும், முந்திக் கொள்ளணும். ஆனால் நாம் என்ன பண்றோம், ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகள் வந்தாலும் வியாதிகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் என்ன செய்யறோம், எனக்கு ஏன் இப்படி வருது, நான் என்ன பண்ணினேன், நான் என்ன பாவம் பண்ணேன் சொல்றமா சொல்லலையா? ஆனால் அந்த யோனா என்ன செஞ்சான், தைரியமா, ஏன்னா முதல்ல சொல்லிடுறான், இந்த சமுத்திரத்தை படைச்சது யாரு, ஆண்டவர் தான். அதனால எனக்கு என்ன பண்ணிருக்கான், சமுத்திரத்தை போட்டு சொன்னது. யோனா போட்ட உடனேமோ ஆண்டவர் உடனே ஒரு மீனுக்கு என்ன செய்யறாரு, கட்டளை எழுதிறாரு, நீ என்ன பண்ணு, அந்த யோனா போய் நீ விழுங்குன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னோன்னு ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கின உடனே தான் மீன் வயிற்றுக்குள்ள யோனா இருந்தால் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஒருவேளை மீன் வயிற்றுக்குள்ள நாட்டு எடுத்திருக்கேன், முள்ளுங்க குத்திச்ச குத்தலையோ. ஆனால் இக்கட்டான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, நம்ம இப்படி தாராளமாக இருக்கிற மாதிரி அவனால் என்ன செய்ய முடியுமா, மீன் வயிற்றுக்குள்ள இருந்திருக்க முடியாது. அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் என்ன செய்யறான், ஒருவேளை யோனாவுக்கு கடல்ல போடுறதுக்கு முன்னாடியே அவன் என்ன செஞ்சிருக்கலாம், நான் ஆண்டோடைய சமூகத்தை விட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், விலகி வந்துட்டேன், என்னாலதான் அந்த கடல் என்ன செய்யுது கொந்தளிக்குது சொன்ன யோனா, நான் உங்களுக்காக என்ன செய்யறேன், இப்ப நான் கடவுள்கிட்ட வேண்டுதல் செய்யறேன் என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனா யோனா என்ன செய்யல, அவன் யோசித்தானே யோசிக்கலையே, என்னத்துக்கு என்ன செஞ்சிருக்கான், கடல்ல போட்டுருக்கன்னு சொல்லிட்டான். ஆனாலும் ஆண்டவர் அவன் என்ன செய்யல, விடலை. நாம கூட தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை என்ன நடந்தாலும் என்ன செய்யல
பரவாயில்ல கடவுள் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடும், அசால்ட்டாக விட்டுடுறோம். அந்த யோனா வேண்டுதல் செஞ்சிருந்தாருன்னா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, யோனாவையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பாரு, அந்த கப்பலில் உள்ள எல்லாரையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, பாதுகாப்பாரு. ஆனால் யோனா என்ன செஞ்சா ஒரு நொடி பொழுதுல என்ன செஞ்சான், என்னை தூக்கி போட்டு சொன்ன அந்த காரணத்தினால அவனுக்கு பெரிய ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை. 3 நாள் வேதம் சொல்லுது. அடுத்தடுத்து நீங்க படிச்சீங்கன்னா 3 நாள் வரைக்கும் என்ன செய்யல, அந்த மீனும் சாப்பிடல, யோனாக்கும் ஆகாரம் இல்லை. அப்பதான் அவன் சொல்றான், அப்பதான் யோனா சொல்றான், மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதுதான் சொல்றான், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் அந்த 2ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா ஆண்டவரை பார்த்து என்ன செய்யறான், புலம்புறான். ஆண்டவரே, நான் நெருக்கமான இடத்துல இருக்கிறேனே, என்ன கடலில் சமுத்திரத்துல ஆழத்துல என்ன செஞ்சிட்டீங்க, நடுமயத்துல போட்டீங்க. எங்க போட்டாரா, அவன் எங்க இருக்கிறான்னு அவனுக்கு தெரியுமோ தெரியாது. அவன் சொல்றான், கடல் பாசிகள்லாம் என்ன செஞ்சிச்சு, என்னை சுத்திக்கிருச்சு, என்னால ஒன்றும் பண்ண முடியலையே, நான் ரொம்ப நெருக்கப்படுகிறேனே, என்ன தண்ணீர்கள் அலைகள் என் மேல என்ன செய்யுது, என்னை மோதி அடிக்குதுன்னு சொல்லிட்டு மீன் வயிற்றுக்குள்ள போய் தான் என்ன செய்யறான் யோனா, 3 நாள் உபவாசம் இருந்து செபிக்கிறான். இவனால மீன் சாப்பிடல, அவனுக்கும் ஆகாரம் இல்லை. அந்த நெருக்கப்பட போற நேரத்துல தான் அவன் சொல்றான், நான் தேவனை நோக்கி என்ன செய்தேன், அபயம் விட்டேன் அப்படின்னு சொன்னா அவன் கதறான். ஆண்டவருக்கு என்ன பண்றான், கதறான், புலம்புறான், கண்ணீர் வடிக்கிறான். அந்த அப்பதான் வேதனைகள்லாம் எல்லாத்தையும் என்ன செய்யறான், வெளிப்பட்ட. ஆண்டவரே, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, என்னை வேண்டான்னு தள்ளிட்டீங்க, கடல்ல ஆழத்துல போட்டீங்க, எனக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, கடல் பாசிகள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிருச்சு, சுற்றிக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீன் வயிற்றுக்குள்ள போய் தான் ஆண்டவரை நோக்கி அவன் என்ன செய்யறான். ஒருவேளை அவன் கதறி கண்ணீர் வடிச்சிருப்பான். அவன் கண்ணீர் வடிச்சு என்ன செய்யறான், ஆண்டவர் சொன்ன உடனே தான் அப்பதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவனை காக்கும்படியாய ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்யறாரு, மனம் இறங்குறான்னு சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல அந்த மீன் என்ன, அந்த யோனா என்ன செஞ்சிச்சு, அவன் கதறி சொன்னதான அந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் என்ன செய்தார், யோனாவை அந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாரு, 10ஆம் வசனத்தை, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டான், அது யோனாவை கரையில் போய் என்ன செஞ்சிச்சான், கக்கி போட்டு. அப்ப இந்த நெருக்கம், துன்பம், கஷ்டம், வேதனைகள், 4 பேரால ஏசிக்கப்படுதான காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் சகிச்சு முடிச்சா பிறகு மீண்டுமா ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவன் அழுகின் சத்தத்தை கேட்டு, அவன் அபயமிட்டதை கேட்டு என்ன செய்யறாரு, மீனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்ப என்ன செஞ்சாவனா கரையில கக்கிரு, அவனுக்கு ஒரு விடுதலை என்ன செஞ்சிரு கொடுத்துட்டு சொன்ன. மீன் என்ன செஞ்சா, ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு கொண்டு கரையில கக்கிருச்சு. அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்காம இருக்கலாம், ஒருவேளை ஆண்டோருக்கு நம்ம பிரியப்படுகிற காரியங்கள் நடக்காம இருக்கலாம், அல்லது பல பிரச்சனைகள், வியாதிகள், துன்பங்கள் நம்மளுக்கு மாத்திரமல்ல நம்ம உறவுகளுக்கு வந்தால் நம்ம என்ன செய்வோம், வேதனைப்படுவோம். இந்த யோனா செஞ்ச கீழ்ப்படியாமையினால என்ன செஞ்ச, கப்பல்ல உள்ள எல்லா பிள்ளைகளும் அவங்களுடைய எல்லா பொருட்களையும் என்ன செஞ்சிட்டாங்க, இழந்து போயிட்டாங்க. ஒருவேளை ஆண்டவர் நம்மை கொண்டு நம்முடைய உறவுகளையோ அல்லது நம்ம சொந்த பந்தங்களையோ, நம்ம ரத்த சம்பந்தமான பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும், நம்ம மூலமாய் அவனை தொட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் வச்சிருந்தான்னா நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும். அப்ப என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு என்ன காரணம், ஒருவேளை நான் காரணமா இருந்தேன்னா என்ன செய்யுங்க, நீங்க மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் உடனே அவர் நமக்கு என்ன செய்யறார், அவர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த யோனா அப்படி கேட்ட உடனே ஆண்டவர் மீனை கட்டளையிடுறாரு. யோனா வந்து கரையில் என்ன செஞ்சு கக்குன பிறகு அப்புறம் யோனா என்ன செஞ்சுட்டான், அவனுக்கு புத்தி தெளிந்து மறுபடியும் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு என்ன செஞ்சுச்சா, உண்டாயிருக்குது. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்படுது, அவன் நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்யறாரு, ஆண்டவர் யோனாக்கு சொல்றாரு. அந்த நினிவே என்ன செஞ்சா, பெரிய நகரமா, எத்தனை 3 நாள் பிரயாணத்துக்கு என்ன செய்யணும். அப்போ 3 நாள் பிரயாணம் பண்ணா எவ்வளவு பெரிய சென்னை மாதிரி அப்படி பெரிய நகரமா இருந்துச்சான். உடனே என்ன செய்யறான், யோனா ஃபர்ஸ்டே போகாம 2வது இந்த எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சா பிறகு கதறி அழுது புலம்பி கண்ணீர் வெடிச்சு இந்த சூழ்நிலைக்கு அப்புறம் தான் என்ன செய்யறான், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறான். உடனே ஆண்டவர் சொன்ன உடனே யோனா என்ன செய்யறான், கிளம்பி போய் அந்த மகானிய நகரமாய் நினிவேக்கு என்ன செய்யறான், போய் ஆண்டவரை பத்தி சொல்றான். நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க, இல்லைன்னு சொன்னா இன்னும் 40 நாள்ல என்ன செஞ்சிடும், இந்த நினிவே அழிக்கப்பட்டு சொன்ன உடனேமோ இந்த யோனா சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு
நினிவேல உள்ளதான ராஜால இருந்து எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டோடைய அந்த யோனா சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு மனுஷன்ல இருந்து மிருக ஜீவன்கள் இருந்து ராஜா வந்து தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி தான் உடுத்திருந்த வஸ்திரத்தை எடுத்துட்டு ரட்டுடித்து கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்தான்னு சொல்லி என்ன செய்து வேதம் சொல்லுகிறது. அப்ப என்ன செய்யறாங்க, எல்லா நினிவேல உள்ள எல்லா ஜனங்களும் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, நம்ம பண்றது பாவம், நம்ம பண்றது தப்பு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம என்ன செய்யறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, கடவுள் நம்ம பட்டணத்தை அழிக்க போறாரு. நம்ம எல்லாரும் மனம் திரும்பணும்னா கடவுள் நம்ம என்ன செஞ்சிருவாரு, நமக்கு ஜீவனை கொடுப்பார், நம்மளை அழிக்க மாட்டார்னு ராஜால இருந்து எல்லா ஜனங்களுக்கு தெரிஞ்சதுனால உடனே ராஜா ஒரு கட்டளை போடுறாரு, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, நினிவே பட்டணத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும், ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, தண்ணி கூட குடிக்க கூடாது, பால் குடிக்கிற குழந்தைகள் கூட என்ன செய்யக்கூடாது, பால் கொடுக்க கூடாது, மிருக ஜீவன்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ஆகாரம் கொடுக்க கூடாது. அப்ப மிருகத்தை கூட மேய விடவே கூடாது. அப்போ மிருக ஜீவன் இருந்து ராஜாக்கள் வரைக்கும் எல்லாரும் அந்த ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படுத்தி நட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து தேவனை நோக்கி என்ன செஞ்சாங்கன்னா வேண்டுதல் செய்தாங்க. இந்த நினிவேல உள்ள ஜனங்க பண்ணின பாவம் பரலோகத்து வரைக்கும் என்ன செஞ்சிச்சு, எட்டுச்சு. அதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நினிவே அழிக்க போறேன்னு சொன்னாரு. அப்படி பாவம் இறந்துதான அந்த நினிவே பட்டணத்துக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, மனம் இறங்கினார். ராஜா சொன்ன வார்த்தையை கீழ்ப்படுத்தி ராஜா முதற்கொண்டு எல்லா மிருக ஜீவன்கள் வரைக்கும் என்ன செய்யலாம், தண்ணி கூட என்ன செய்யலாம் குடிக்கிற, பால் குடிக்கிற குழந்தைகள் கூட என்ன செய்யக்கூடாது, பால் குடிக்கிற சொல்லிட்டு எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஆண்டவரை நோக்கி அவங்க என்ன செய்யறாங்க, கூப்பிட்ட உடனே அந்த 3ஆம் அதிகாரம் 16-9 வசனத்தில் பாடியில, சரி 10ஆம் வசனத்தில் நானே படிக்கிறேன். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து நாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த ஜனங்களை அழிக்கணும்னு நினைச்ச ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, அவங்களுடைய கிரியைலாம் என்ன, பால் குடிக்கிற குழந்தையிலேருந்து மிருக, ஒருவேளை மனுஷன் நம்ம இருந்துடலாம், ஒரு நாள் வரைக்கும் என்ன செய்யலாம், சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கலாம். ஆனா அந்த ராஜா என்ன பண்ணாரு, பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு கூட என்ன செய்யக்கூடாது, ஆகாரம் கொடுக்க கூடாது, மிருக ஜீவன்களை என்ன செய்யக்கூடாது, அதுக்கு ஆகாரம் கொடுக்கலாம். அப்போ நினிவேல உள்ள எல்லா உயிரினங்களும் என்ன செய்யணும், வேற நம்ம பாஷையில் சொல்ல போனா விரதம் இருந்து கடவுளை என்ன செய்யணும் நோக்கி வேண்டுது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, சாதாரணமா ஜெபிக்கிறத காட்டில் இந்து ஜனங்களா இருக்கட்டும் நம்மளா இருக்கட்டும், சாதாரணமா ஜெபிக்கிறத காட்டில் உபாசம் இருந்து ஜெபம்னா ஆண்டவர் என்ன செய்வாரு, கேட்பாருங்க, ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்ப அந்த ராஜா அதை என்ன செஞ்சிருந்தா தெரிஞ்சிருந்ததுனால தான் எல்லாரும் உபாசம் ஜெபிச்ச உடனே ஆண்டவர் அந்த தேசத்தின் மேல என்ன செஞ்சாரா, மனம் இறங்கினாரு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவங்க செஞ்ச பாவம் அவ்வளவு கொடுமையான ஆனந்த ஆண்டுடைய சமூகத்து வரைக்கும் எட்டன்னா அவங்க பாவம் என்ன, அவங்களால என்னெல்லாம் ஆசைப்பட எல்லா பாவத்தையும் என்ன செஞ்சிருப்பாங்க, அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா ஒரே நாள் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பாவத்தை விட்டு விலகினதுனாலதான் ஆண்டவர் அவங்களுக்கு இரக்கம் பாராட்டி அந்த நினிவேல மிருக ஜீவன்கள் இருந்து பெரியவர்கள் இருந்து சின்ன பிள்ளை வரைக்கும் எல்லாரையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, காப்பாற்றினார். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அடிக்கிற முறை வந்து போகுதான பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், இவெல்லாம் ஏன் தெரியுமா, நம்ம செய்யற பாவத்தை மறுபடியும் என்ன செய்யறோம், செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா யோனாவை தூக்கி ஆண்டவர் ஜனங்கள் கடல்ல போட்டது மாத்திரமில்ல, அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை கடலின் நடு மையத்துல ஆழத்துல போட்டீங்கன்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறான், யோனா என்ன செய்யறான், வேண்டுதல் செய்யறான். ஒருவேளை நாம நம்மளுக்கு தவறுன்னு தெரிஞ்சும் மறுபடியும் நம்ம தப்பு பண்ணனா ஆண்டவர் வேதம் சொல்லுது, ரோமன்ல ஒரு வசனம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்த என்ன செய்வானா, சகாயமின்றி சடுதியில். அப்போ நம்மளுக்கு ஆபத்து எப்ப வருது நம்மளுக்கு என்ன செய்யாது, தெரியாது. எல்லா மனுஷனுக்குமே நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், செய்கிற செயலா இருக்கட்டும், நம்ம பார்க்கிற பார்வையா இருக்கட்டும், இது சரி இது தப்புன்றது நம்ம என்ன செய்யும் தெரியும். ஆனா தெரிஞ்சு நம்ம என்ன செய்யறோம், ஒரு சில நேரங்களில் தவறு பண்ணுகிறோம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யல, நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு, ஆண்டவனை மன்னிக்காதபடிக்கு பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் என்ன செஞ்சது வந்து கொண்டே இருக்குது. நம்மளை காட்டிலும் கொடூரமான பாவம் செஞ்சவங்க தான் நினிவே ஜனங்க. ஆனா அவங்க அதான் வேதம் சொல்லுது, அவங்க செய்த செய்கைகளை பார்த்து என்ன செய்யணும், எல்லாருமே என்ன செஞ்சாங்க, உபாசம் இருந்தாங்க. நாடு முழுவதுமே, நினிவே பட்டணம் முழுவதுமே என்ன செஞ்சு,
இருந்து உபாசரிச்சு, அது மாத்திரமல்ல அந்த ஒரே நாள்ல தன்னுடைய பாவங்களை விட்டு என்ன செஞ்சாங்க, தூரம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யல, பாவம் செய்யாதனாலதான் அந்த நினிவே ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவர் பாதுகாத்து நினிவே பட்டணத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கட்டளை என்றார் சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு பெரிய பட்டணத்துக்கே ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவார் என்று சொன்னார். நம்மளுக்கு உதவி செய்த ஆண்டவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும்தான் என்ன செய்யறோம், ஜான் பிரதர்லாம் நைட்டு பிரேயருக்கு என்ன செய்யணும், அடுத்த மாசம் தான் கண்டிப்பா வரணும். சரியா? லாஸ்ட்ல என்ன செய்யணும், வரணும். நைட் பிரேயர் 2 மணி நேரம் தான் நடக்குது. சாந்தினி கூட என்ன செய்யணும், அடுத்த மாசத்துலேருந்து நைட் பிரேயருக்கு வரணும். அங்கேருந்து பாத்திமா வாலாச்சபாத்திலேருந்து என்ன செய்யறாங்க, வர்றாங்க. நைட் பிரேயருக்கு 2 மணி நேரம் நடக்குது. மாசத்துல ஒரு நாள் தான். அதே மாதிரி வாரத்தில் வெள்ளிக்கிழமை ஜபம் நடக்கும்போது என்ன செய்யணும், சும்மா வீட்டில் இருக்க வந்து வீட்டில் என்ன ஜபத்தில் என்ன செஞ்சுக்கணும், கலந்துக்கணும். அப்ப எந்த அளவுக்கு நாம ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய், ஆண்டவருக்கு பக்தி உள்ளவர்களாய் நம்ம காணப்படும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை குறித்து என்ன செய்வார், பக்தி உள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லா வசனங்களும் சொல்லி செபிக்கிறது பெரிய காரியம் இல்ல. வேதம் சொல்லுது, தூரத்திலிருந்து ஒரு இதயத்தின் நினைவுல அறிகிறேன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தூரத்திலிருந்து நம்ம நினைவுல அறிவார்னு சொன்னா நம்மளுக்கு என்ன தேவை என்பதும் நம்ம எப்படி இருக்கணும் என்பது ஆண்டவருக்கு என்ன செய்யும், தெரியும். ஆனா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும். ஒருவேளை யோனாவை தூக்கி போட்டாங்க, யோனா மீன் வயிற்றுக்குள்ள போய் நான் செத்தா கூட பரவாயில்ல அமைதியா இருந்திருந்தேன்னா, ஆண்டவர் வேற ஒருத்தரை கொண்டு அந்த நினிவை என்ன செய்வாரு, கண்டிப்பா காப்பாத்திருப்பார், ரட்சிப்பாரு. ஆனாலும் யாரை கொண்டு ஆண்டவர் செய்யணும் திட்ட வச்சாரோ அவங்களை கொண்டு கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வாரு, நிறைவேற்றுவார். நம்ம இன்னைக்கு சாதாரணமா வந்து யாருமே என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. இந்த புளியபாத்துல எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க, குறைஞ்சது 2000 பேர் 4000 பேர் கூட என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆனா ஒரு நம்ம 40 பேர் கூட என்ன செய்யல, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உட்காரு. ஏன், ஆண்டவர் அவர்களை காட்டு நம்ம விசேஷமாய் தெரிந்தெடுத்துக்கான்னு சொன்னா அவங்களை காட்டு நம்ம ஆசீர்வாதமான பிள்ளைகளா என்ன செய்யணும், இருக்கணும். நான் எப்பயுமே ஆண்டவர்கிட்ட சொல்றேன், நான் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன், நான் என்னுடைய வாழ்க்கையில நான் கை கொண்டதை சொல்றேன். நான் எப்பயுமே ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நாங்க உம்முடைய பிள்ளைங்க, எந்த சூழ்நிலையும் போய் எதற்காக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, புறஜாதி ஜனங்கட்ட போய் நான் என்ன செய்ய மாட்டேன், நாங்கள் நிற்கவே மாட்டோம். அப்படி நாங்கள் நின்னோம்னா நாங்கள் யாரு, உங்களுடைய பிள்ளைங்கள் சொல்லுவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லாமல் போயிடும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. எத்தனை தேவைகள் வந்தாலும் சரி, வியாதிகள் வந்தாலும், பண கஷ்டம் வந்தால், எது வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், உங்களை தவிர நான் யார்ட்டையுமே போக மாட்டேன். ஏன்னு சொன்னா அவர் யாரு, அவர் தான் நமக்கு தாயை நம்மளுக்கு தகப்பனுமா இருக்கிறார். ஆண்ட சொல்ற, என்னிடத்துல கேளுங்க நான் என்ன செய்வேன், நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்றாரு. அப்போ கேட்கணும்னா கேட்கறதுக்கு நம்ம தகுதி உள்ளவளா இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்துல பால் வாங்குறோம்னா அந்த பால் என்ன, அந்த பாத்திரம் என்ன செய்யணும், பால் சுத்தமானது தான். ஆனா பாத்திரம் சுத்தம் இல்லைன்னு சொன்னா என்ன செஞ்சிடும், பால் கெட்டு போயிடும். அப்போ ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாங்குறதுக்கு தகுதி உள்ள பிள்ளைகளா என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். நேற்று நான் செல்போன் ஒரு மாசம் பிரசங்கம் பண்ணும்போது கேட்டேன். அவர் சொன்னாரு, ஒருவேளை நீ பிரசங்கம் பண்ணலாம், நீ வொர்ஷிப் நடத்தலாம், நீ ஜெபம் பண்ணலாம், நீ எல்லாமே செய்யலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள தங்கி இருக்கிறாரோ அங்குது இல்லையா, ஒரு உணர்வு நமக்கு என்ன செய்யணும், நன்றாய் தெரிந்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருப்பார் என்று சொன்னா, நம்ம தவறா பேசும் பொழுது நீ பேசுறது தவறு நம்ம சிந்தைக்குள்ள என்ன செய்யும், வரும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார் என்று சொன்னா நம்ம தவறா செய்யற காரியங்கள் என்ன செய்யும், ஐயோ நம்ம என்ன செய்யறோம், தப்பு பண்றோம்னு ஒரு உணர்வு நம்மளுக்குள்ள என்ன செய்யும், வரும். அப்படிப்பட்ட உணர்வு ஒரு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு இல்லைன்னு சொன்னா பரிசுத்தாவுடைய ஆளுகை உங்களுக்குள்ள இல்லைன்னு தான் அர்த்தம். அத வேதம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். ஆனா இன்னைக்கு நம்ம கோபம் வந்துச்சுன்னா என்ன செஞ்சிடறோம், பாவம் மட்டும் இல்ல வைராக்கியம் பாராட்டுறவளா இருக்கணும். அந்த வைராக்கியம் வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவருக்கு முன்பதான் என்ன செய்யணும், கனம் பண்றதுல முந்தி கொள்ளணும். நம்ம தாழ்மை உள்ளவளா என்ன செய்யணும், இருக்கணும். அப்பதான் அந்த யோனா சொல்லும்போது சொல்றான், நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சேன், கூப்பிட்டேன். அவர் என்ன செஞ்சாராம், அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுக்கு மறு உத்தரவு அள்ளி செய்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டு நீர் என்ன சத்தத்தை என்ன செய்தீரே கேட்டீர். அப்ப யோனாவின் சத்தத்தை கேட்டு அவனுக்கு அழுகுரலை கேட்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து அந்த நினிவேக்கு மாத்திரம் ரட்சிப்பல. ஒருவேளை நினிவே ஜனங்களா என்ன பண்ணிருப்பாங்க, யோனாவை என்ன செஞ்சிருப்பாங்க,
கடவுள் மாதிரி பார்த்துருப்பாங்க, அல்லது ஒருவேளை அவனுக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க. நீ மாத்திரம் வந்து என்னோட பாவத்தை நீ சொல்லலைன்னு சொன்னா, இல்லாட்டி கடவுள் எங்கள் தேசத்தை அழிக்க போறேன்னு சொல்லாமல் இருந்தால் நாங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருப்போம், நாங்கள் அழிஞ்சிருப்போம்னு சொல்லி ஒருவேளை சொல்லியிருக்கலாம். அப்போ நாம எதுக்காக யோனாவை போல தான் நாம் என்ன செஞ்சிருக்கோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சதை வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இல்லாட்டி எங்கே போனாலும் என்ன செய்யணும், ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தையாக என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும். ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு வெட்கப்படவே கூடாது. அப்போதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதான பிரச்சனைகள், புலம்பல்கள், கண்ணீர்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வாரா, அவர் நீக்கி போடுவார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதுவும் அவர் தாவீதை பற்றி சொல்லும்போது 120ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் என்ன செஞ்சாரா, என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி. அந்த 120ஆம் சங்கீதத்தை வாசிங்க. சங்கீதம் 120 1வது வசனம். என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு என்ன செஞ்சாரா, செவி கொடுத்தார். அப்போ நம்ம நெருக்கப்படுகிற காலங்களில் மாத்திரமல்ல, எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுகிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாரு, அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்ம விட்டு தூரம் போகிறவல்ல. அப்ப எப்பெல்லாம் என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிட போகுது, எப்பெல்லாம் என் பிள்ளை என்னை தேட போகுது, எப்பெல்லாம் என் பிள்ளை அவருடைய தேவைகளை என்கிட்ட சொல்ல போகுதுன்னு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா, அவர் பார்த்து கொண்டு இருக்கிறவராய் இருக்கிறார். அதான் தாவீது சொல்லும்போது சொல்றான், 30ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 10-11 வசனம். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சேன், கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணிரி, என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாய கர்த்தாவே உம்மை என்னன்னேக்கு நான் என்ன செய்வேன், துதிப்பேன் என்று சொல்றான். தாவீது சொல்றான், அப்போ நான் உயிரோடு இருக்கு வரைக்கும் நாம் என்ன செய்வேன், நாம துதிப்பேன், உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன் சொல்லி தாவீது எதுக்கு சொல்றான்னு சொன்னா, தாவீதுடைய புலம்பலை ஆண்டவர் என்ன செஞ்சாரா, ஆனந்த களிப்பாய் மாற்றினான். இந்த யோனா எப்படி மீன் வைத்துக்கொள்ள புலம்புனானோ அதே மாதிரி தாவீதுக்கும் பல பிரச்சனைகள், போராட்டங்கள், தன்னுடைய ஜீவனை போகிறதான அந்த சூழ்நிலை மத்தியில அவன் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யறான், புலம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்யறான். நாம கூட என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தேவைகளுக்காக ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் என்னை விட்டு என்ன செய்யணும், மாறணும், இதுக்கு நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்வேன் என்பதை என்ன செய்ய சொல்லித்தாங்க, அதன்படி நான் என்ன செய்வேன், நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பாரங்களை இறக்கி வைக்கும் பொழுது, நம்முடைய ஜெபங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கும் பொழுது இந்த தாவீதுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணின தெய்வம் நம்முடைய புலம்பல்களை என்ன செய்வாரு, ஆனந்தமாய் மாறப்படும். அப்போ ஆண்டவரால் ஆகாத காரியம் உலகத்துல ஒன்றுமே இல்லை. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம தூரம் போனாலும் ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, விடவே மாட்டார், அவர் நம்ம தள்ளி விடவும் மாட்டார். ஆண்டவரால் நம்மளை மறக்கவே முடியாது, ஆண்டவரால் நம்ம வேணாம்னு புறக்கணிக்கவே முடியாது, ஆண்டவரால் நம்ம கைவிடவே முடியாது. ஆண்டவர் அவர் நேசிக்கிறவராக. நம்ம ஒருவேளை ஆண்டவர் விட்டு தூரம் போயிடலாம், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு இடறி போயிடலாம், ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டோம், நம்ம ஒரு நாளும் அவர் புறம்பே நம்ம தள்ளுகிற தெய்வம் இல்லைன்னு சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர் நம்ம நேசிக்கிறவராக இருக்கிறபடினாலே நம்ம ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வது. ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவர் முன்பதாக நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கும். ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நம்ம செய்யணும். நீ எனக்காக என்ன செய்ய, உன் துணி உன் இருதயத்தை கிழிச்சு, உன் துணியை கிழிச்சு என் கூட வந்து நீ மன்றாடுன்னு ஆண்டவர் என்ன செய்யல, கேட்கவே இல்லை. என வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க தான் ஆண்டவர் பிரியப்படுறாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யல, இன்னமும் தகுதி இல்லாதவர்களாய் காணப்படும். ஆண்டவர் கேட்குதான காரியங்கள் தெரியுமா, எனக்கு முன்பதாக நீ உண்மையா உத்தமனா என்ன செய்யும். ஆண்டவர் சொன்னா, நீ எனக்கு முன்பதாய் இருந்து உத்தமனாய் நடந்து கொள்ளுன்னு சொல்லிட்டு தாவீதை பார்த்து சொல்றாரு. அப்ப நம்ம உண்மையுள்ள பிள்ளைகளாய் உத்தமர்களாய் ஆண்டவர் விரும்புகிற பிரயாணம் நம்ம இருப்போமே நிச்சயம்னா ஆண்டவர் நம்ம புலம்பலை மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வாரு, அவரு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் அவர் மாற்றி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் முழங்கால் பெற்ற ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே இதுவரைக்கும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை போது ஆண்டவரே, நீர் எங்களை புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறப்படுவேன் என்று சொன்ன தெய்வம். ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசியிருப்போம் நிச்சயம், உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்திருப்போம் என்று சொன்னார். ஆண்டவரே எங்கள் பேச்சுகளில், எங்கள் வார்த்தைகளில், எங்கள் செய்களில் ஆண்டவரே